ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வனீஸ் வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தோட்டத்து வேலைகள் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் ரொம்பவே களை ஏறி போச்சுங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மருந்தடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே அதுவுமா லீவ் வந்து போட்டிருந்தார் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் வாங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மருந்தடிக்கலாம், அடுத்த வாரம் மருந்தடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 2 வாரம் போயிடுச்சுங்க. 2 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா களைச்செடிங்க ஃபுல்லாக ஹைட் ஆயிடுச்சு. நல்லா நிறைய களையும் வந்து தோட்டம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இதுக்கு மேலே விட்டோம்னா காடு ஃபுல்லாக களை கட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு களையை எடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு களைக்கொல்லி மருந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 8:30 போல் தோட்டத்துக்கு போயாச்சுங்க. வெயிலுமே பார்த்திங்கன்னா காலையில் நல்லா சுருன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வெயில் போல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறதுனால அதுக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்து மருந்தடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நான் வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறதுக்கே வந்து எனக்கு டைம் சரியாக இருக்குங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மருந்து கடகடன்னு அடிக்க ஆரம்பித்தா தான் ஃபுல் காடு கவர் பண்ண முடியுங்க. வாழைத்தோப்பில் இருக்கிற வாழைக்கண்ணுக்கு மட்டும் மருந்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாங்க. இந்த களைக்கொல்லி மருந்தை பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஸ்ப்ரே பண்ணுங்க. நம்மளோட விவசாயம் செஞ்சுருக்கிற இடம் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா களைச்செடிங்க இருக்குது. அதனால் அது காடு ஃபுல்லாக அடிச்சாகணுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். 2 பேர் வேலைகளை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி செஞ்சோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிருங்க. இதே ஒரே ஆளே வந்து இழுத்து போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் ரொம்ப எடுக்கும், வேலையும் இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குங்க. நம்ம டயர்டும் ஆயிடுவோம். வெயில் டைமில் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சோம்னா வேலை செய்கிறதுனாலையும் டயர்டாயிரும், வெயிலும் நம்மளை இன்னுமே டயர்டாகிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையில் டைம் ஒரு 9 to 12 வரைக்கும், ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தாராளமாக என்ன வேலைகளாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்மளும் வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டைமாக இருக்கும். நானும் மேலேருந்து கீழே வரைக்கும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மருந்து வந்து அவர் கலக்கி ட்ரம்மில் ஊற்றி தூக்கி விட்டோம்னா அவர் வந்து மருந்தடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாருங்க. ஒரு டேங்க் 2 டேங்க்கு ஒரு 5 டேங்க் வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 10 டேங்க் 20 டேங்க் வரைக்கும் வந்து மருந்தடிக்கும் போது தோள்பட்டையெல்லாம் ஃபுல்லாக முதுகு எல்லாமே நல்லா வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். நானும் அப்பப்போ இடையில கேட்டுக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு டயர்டாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் மருந்தடிக்கிறேன், 2 பேரும் ஷேர் பண்ணி அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு. அவரே இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் அடிச்சுட்டே இருந்தாருங்க. கடைசியாக தான் நீ அடிமான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அது வரைக்கும் நானும் இடையில வந்து சும்மா நின்றுட்டுருக்காம கொஞ்சம் தோட்டத்து வேலைகள் நம்மளும் ஷேர் பண்ணி செய்யலாமேன்னு சொல்லிட்டு பட்டை கட்டுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. மரத்துக்கு வந்து கொஞ்சம் பட்டை கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைத்தோப்புனாவே எல்லாருமே வேலை கம்மியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இதுலேயும் வந்து வேலைகள் வந்து செஞ்சாதாங்க இந்த மரத்தை வந்து ஆழ உயரத்துக்கு காப்பாற்றி கொண்டு வர முடியும். அதுக்கு அந்தந்த நேரத்தில் வந்து பக்குவமாக மருந்தடிக்கிறது, உப்பு போடுறது, குறுத்தறுக்கிறதுன்னு இந்த மாதிரி வந்து கண்ணு விடாமல் அறுத்துட்டு வந்தோம்னா தாங்க மரத்தை வந்து சீக்கிரமாக வந்து பெருசு பண்ணி கொண்டு வர முடியும். மழையும் இல்லாத இந்த வறட்சி சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டியே தாங்க மரத்தை வந்து ஆளாக்கி கொண்டுட்டு வரதா இருக்குது. மழை ஒரு 2 மழை நறுக்குன்னு பெஞ்சுன்னா கண்ணும் வந்து விசுக்குன்னு எந்திரிச்சு வருங்க. மழையினே பெய்ய மாட்டேங்குது. பாத்தி நிறையா தண்ணி விட்டாலும் வந்து பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. என்னதான் இருந்தாலும் இயற்கையாக மழை பெய்யறதுக்கும் நம்ம தண்ணி கட்டி வளர்த்துறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதுங்க. விவசாயத்தில் காட்டு வேலை அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து ஒரே குறிக்கோளோட வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நேர்ந்து கலந்து செய்யும்போது நம்ம வேலையை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதும், அவங்களோட வேலையை நாம் ஷேர் பண்ணிக்கிறதும், இந்த மாதிரி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வேலையும் டக்குன்னு முடியும், நேரமும் சேவ் ஆகுங்க. நம்ம தோட்டத்து வேலைகள் நம்மளே வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கூலியுமே மீதியாகுங்க. அந்த காசில் நம்ம காட்டுக்கு தேவையான வேறு ஏதாவது உப்போ மருந்தோ உரமோ அந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா விவசாயமும் இன்னும் நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு மரத்தையும் ஆளாக்கி கொண்டு வரதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுதுங்க. ஒவ்வொரு மரத்தையும் ரொம்ப பாங்கு பார்த்தா தாங்க அட்லீஸ்ட் நம்ம போட்ட முட்டு வேலைக்கு மேலே ஓரளவுக்கு லாபமாவது வந்து விவசாயத்தில் பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து நல்ல இந்த டைமில் வந்து ரொம்ப வறட்சியாக போயிட்டுருக்கிறதுனால எல்லா விவசாயமும் போட்டிருக்கிற காட்டில் எல்லா முட்டு வலியும் வந்து ஓரளவுக்கு எடுத்துடலாங்க. ஏன்னா வந்து இந்த டைம்
தண்ணி இல்லாத பிரச்சனையினால எல்லாமே நல்ல விலைக்கு தாங்க விற்கிது. நம்மளதும் வந்து நல்லபடியாக விற்குங்கிற நம்பிக்கையோடு வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து இந்த வேலைகளையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறோம். உப்பு போடுறது, மருந்தடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் வந்து லீவு நாள்லேயே செய்யும்போது அவங்களுக்கும் வந்து அதிகமாக லீவு போட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையுமே லீவு நாளில் ஓடி ஓடி முடிச்சுட்டு வேலை நாளுக்கு வேலைக்கு போயிடலாங்க. வேலை நாளில் பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணி போலவே எழுந்திரிச்சு அவர் வந்து தண்ணி கட்ட போயிடுவாருங்க தோட்டத்துக்கு. 4:30 மணிக்கு போனாருன்னா 6:30 7 மணி பக்கமாக ஆயிரும். வந்தோடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்ப தான் வந்து சரியாக இருக்கும். ஈவினிங் தண்ணி வந்து நான் போய் கட்டிக்குவேன். இந்த மாதிரி எங்களோட வேலைகளை வந்து ஷேர் பண்ணி தாங்க செஞ்சுக்கிறோம். அதனால தான் வந்து எங்களால் வேலையும் பார்த்துட்டு தோட்டத்து வேலைகளையும் வந்து பார்க்க முடியுது. நான் வந்து பேக் போனாக இருந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கிறதுனால வந்து எங்களால் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கும் இருக்குது. அவருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவரும் வந்து டியூட்டிக்கு போயிடுவாருங்க. இந்த வச்சுருக்கிற வாழைக்கண்ணை எடுக்கிறதுக்கு 10 மாதம் ஆயிருங்க. நைட்டு பகல் பார்க்காம வேலை வந்து செஞ்சோம்னா மட்டும்தான் வந்து போட்டிருக்கிற வந்து விவசாயத்தை நல்லபடியாக வந்து கொண்டு வர முடியுங்க. பத்தாததுக்கு காட்டு பன்னி வேறு நம்ம காட்டில் வந்து ஒன்று வந்து கரட்டில் தங்கி இருக்குதுங்க. அது வந்து ஏதாவது பண்ணிடுமோங்கிற ஒரு பயம். 4 மணிக்கு வந்து எந்திரிச்சு போகும்போது ஏதாவது வந்து ஆளுங்களை வந்து ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளையெல்லாம் வந்து கடந்து தான் வந்து நாங்கள் இந்த வேலைகளை எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் ரொம்ப டயர்டானங்காட்டி வந்து சரி நீயும் கொஞ்சம் அடிமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்தாருங்க. வாங்கி நானும் அப்படியே ஒரு டேங்க் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஓரம்பார பூண்டு தேவையில்லாத செடி கொடிங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு எங்களோட வேலைகளையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங்காக வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம். போயிட்டு அங்கேயும் பாப்பாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து கமெண்ட் வந்து மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டோன்னே வந்து ரொம்ப ஹாப்பியாகி போச்சுங்க. தோட்டத்து வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு தாங்க வந்து இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இந்தளவுக்கு வந்து மருந்தடிக்கிற வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கற்றுக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா வேலைகளும் ஆளே இல்லைனாலும் நானே சமாளிக்கக்கூடிய திறமை வந்து எனக்கு இருக்குதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.